ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பிரெட் பன்னீர் பீட்சா எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். பேன் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு குடமிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கிறேன், அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக பெப்பர் பவுடர், கொஞ்சமாக தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கோங்க. இஞ்சி பூடு பேஸ்ட் போட்டதுனால கொஞ்சம் அடியில் பிடிக்கும், நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறமா க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர், நான் ஒரு 100 கிராம் எடுத்துருக்கிறேன். 100 கிராம் பன்னீர் போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி பழத்தை எடுத்து விதையெல்லாம் எடுத்துட்டு வெறும் பழத்தை மட்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க, பச்சை வாசனை போகட்டும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு ப்ரெட் எடுத்துக்கோங்க. ப்ரெட் எடுத்து அது மேலே கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப்பை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அது மேலே கொஞ்சம் மயோனைஸ் சேர்த்துக்கோங்க. மயோனைஸ் ஈஸியாக வீட்டிலே மேக் பண்ணலாம். அது எப்படி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம அங்கே செஞ்சு தனியாக வச்சுருக்கனால பன்னீர் அதை எடுத்து மேலே வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே துருவி வச்சுருக்கிற சீஸ் அதையும் நான் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. போட்டுட்டு பேனில் வந்துட்டு பட்டர் தடவிக்கோங்க. பட்டர் தடவிட்டு அது மேலே அந்த ப்ரெட் எடுத்து வச்சு க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சிடணும். ஆனில் வைக்கக்கூடாது. ஆனில் வச்சிங்கன்னா கீழே ஃபுல்லாக கருப்பாயிரும். அதனால் சிம்மில் வச்சு ப்ரெட் எடுத்து மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். பண்ணிட்டீங்கன்னா சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகும். மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டோன்னா சுவையான பன்னீர் பீஸா சாப்பிட்றதுக்கு ரெடி.